இப்போ வந்து நம்ம வந்து 7 தான் அடுத்து பண்ண போகிறோம். 7க்கு பதில் 8 பண்ண போகிறேன். ஏன்னா 7 வந்து வெறும் பா நெக்கு தான். அது எல்லாராலையுமே ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம நம்பர் 8க்கு போயிடலான்ட்டு இப்போ 8 எடுத்திருக்கேன். நம்பர் 7க்கு பதில் வேறு ஏதாவது ஒரு டிசைன் வந்து பேட்டர்னில் இல்லாத டிசைனாக நான் கிவ்அவேயில் கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன். அதில் வந்து அது எப்படி கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து இந்த பேட்டர்னில் இல்லாத டிசைனை தனியாக உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சேம் நம்ம எல்லாத்துலேயும் வைக்கிற மாதிரி இதுலேயும் 3.5 இன்ச் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இது வளைவாக வரனால கொஞ்சம் நம்ம கவனமாக எடுக்கணும். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நெக்கு நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நெக்கோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் இந்த நெக்கை வந்து. ஏன்னா வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே இதோடைய இது வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து கரெக்ட் பண்ணி ஸ்லோ பண்ணி இந்த நெக்கை வந்து கொஞ்சம் அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். நம்ம வரையும் போது கொஞ்சம் ஏன்னா மிஸ்டேக்காக தெரிஞ்சால் கூட நம்ம கட் பண்ணும்போது வந்து நம்ம அதை சரி பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் வச்சு வரையும் போது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும். நம்மள வந்து ட்ரெஸ்ஸுலேயே இப்போ நீங்களாகவே மார்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்து எதுவாக கரெக்டாக கொஞ்சம் அந்த ஷேப்பு மெஷர் வந்து பெருசாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கண் பார்க்குது கை செய்து சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கை வேலை கைத்தொழில் எல்லாமே வந்து நம்ம அப்படி செஞ்சால் தான் அது நல்ல நேர்த்தியாக அழகாக கிடைக்கும். நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நெக்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா. சுடிதாருக்கும் நல்லாயிருக்கும்.